வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏம்பா ராஜாங்கம், வாங்க நாட்டாம, வாங்க தர்மகத்தா. பருமை போய் காய் போட்டு கொண்டு வாப்போ. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, இப்பதான் சாப்பிட்டு வரோம். ராஜாங்கம், பெரிய குடும்பத்துக்காரங்க எங்க? உள்ளதான் இருக்காங்க. என்னத்த சொல்ல, திருவிழாக்கு 2 குடும்பமும் வந்தாலே வீடே கலகலன்னு இருக்கும். 2 குடும்பத்து ஆளுங்களும் இதோ இங்கதான் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வீடே வெறிச்சோடி போச்சு. அவங்க மட்டுமா? இதோ இவரை பாருங்க. இவரோட கபடி டீம் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம இருக்காரு. இவர் முகத்துல சிரிப்பை பார்த்து 2 நாள் ஆச்சு. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அருணாச்சல ஐயா குடும்பத்தையும் தில்லைராஜா ஐயா குடும்பத்தையும் உசுர நினைச்சு விசுவாசமா இருக்கிறவரு நம்ம ராஜாங்கம். எங்களுக்கே இந்த 2 குடும்பத்தையும் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவருக்கு இருக்காதா? சரி, என்னமோ ஒரு திருஷ்டி கழிதே நினைச்சுக்க வேண்டியதுதான். ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள 2 குடும்பமும் பகைய மறந்து ஒன்னா கோவில்ல வந்து அம்மனுக்கு கிரீடம் சாத்தணும். அந்த ஆத்தா கிட்ட அதை தான் நான் வேண்டிட்டே இருக்கேன். ராஜாங்கம், உன் பண்ண வீட்டுல ஆள் தங்குற மாதிரி தானே இருக்கு. சுத்தம் பண்ணி வச்சாச்சுல? வீரா போயிருக்கான், எல்லாம் ரெடியா இருக்கும். வாங்கய்யா. வாங்க தர்மகத்தா. வணக்கம் ஐயா. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு கோயில்ல கருப்பு வேட்டை இருக்குங்கய்யா. ஐயா தான் துவங்கி வைக்கணும். பண்ணிடலாம். ஐயா, இன்னைக்கு ராத்திரி பூசை முடியற வரைக்கும் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே வீட்டுல தங்க கூடாது. அதான் தெரியுமே. ராஜாங்கம் ஐயா, ஆம்பளை எல்லாம் எங்க தங்கணும்? ஐயா நம்ம பண்ண வீடு ரெடி பண்ணிருக்கீங்க ஐயா, அங்கேயே தங்கிக்கலாம். அப்படியா? சரி சரி. ராஜாங்கண்ணே, உங்களுக்கு நிறைய வீடு இருக்கு, எங்களை அங்க தங்க வைக்கிறீங்க. ஊருக்குள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க? ஐயா, ஊர் ஆம்பளைங்க யாரும் இன்னைக்கு வீட்டுல தங்க மாட்டாங்க. எல்லாரும் கோவில்ல தான் இருப்பாங்க. நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கீங்க. அதோட இன்னைக்கு நைட்டு கருப்பு வேட்டை இருக்கிறதுனால ராத்திரி 10 மணிக்கு மேல யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. கருப்பசாமி பாதையில யாரு குறுக்க வந்தாலும் வெட்டி போட்டுருங்கய்யா. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேரோட ஒன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலே பாதுகாப்பு கிடையாது. ஆமாமா, எங்களுக்கும் தான் பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே ஆளுலாம் வச்சு அடிக்க வேற பாத்துருக்காங்க. இங்க எங்க உயிருக்கும் கேரண்டி கிடையாது. ஐயா ஐயா, என் தெய்வங்களா, என் வீட்டுல தங்கறதுக்கு நீங்க இப்படி சொல்லலாமா? என் வீட்டுல உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடுமா? உன் வீட்டை யாரு குறை சொன்னது ராஜாங்கம்? கூட தங்குறவங்களும் சரியா இருக்கணும்ல. அப்படி அவங்களுக்கு சரியா இருக்காதுன்னு தோணுச்சுன்னா யார் வேணாலும் வெளியில போய் தங்கலாம். யாரும் அவங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல. நாங்க எதுக்கு வேற எங்கேயாவது போய் தங்கணும்? அம்மா, பொம்பளைங்க எல்லாரும் இங்கேயே தங்கிடலாம். ஆம்பளைங்க எல்லாரும் பண்ண வீட்டுல போய் தங்கிக்கிட்டோம். இருக்கிற நேரத்துல வேற இடம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டங்க ஐயா. அந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கும். நானும் வீராவும் உங்க கூட தான் தங்க போறோம். பிரச்சனை எதுவும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சூர்யா, நமக்குள்ள பிரச்சனை வந்திருக்க கூடாது. வந்துருச்சு. ஆனா நம்மளால யாருக்கும், குறிப்பா ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாவண்டா, அவன் நம்மளுக்காக பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கான். ஓகே ஓகே டாடி, போலாம். மகேஷ் தம்பி, என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? நீங்களும் வருவீங்கல்ல? வரமாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. போலாம். அப்புறம் என்ன நாட்டாம, நைட்டு சாப்பாடு முடிச்சிட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் பண்ண விட்டு கூட்டு வந்துடுறேன். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. நல்லதுங்கய்யா. அப்ப நம்ம உத்தரவு வாங்கி போயிட்டு வரேங்க ஐயா. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா, போலாம். வாங்க 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 வாங்க.
சூர்யா சார் போலாம். மகேஷ் சார் போலாம். எங்க நீங்களும் வாங்க சார். சார வர சொல்லுங்க. வாங்க. சார், முத்துக்கு கால் பண்ண போனே எடுக்கல சார். அவன் எங்க வரான்னு தெரியல. என்ன சண்டை போட ஆள் சேர்க்கிறீங்களா? சண்டைக்கு ஆள் சேர்க்கிறோமா? என்ன சண்டை? அதே நைட்டு பண்ண வீட்ல போய் தங்க போறியல, அங்க பிரச்சனை தானே வரும். அப்போ நீ என்ன சண்டைக்காரன் சொல்ல வரியா? காரணம் இல்லாம எனக்கு கோவம் வராதுன்னு உனக்கு தெரியாதா நந்தினி? உங்களுக்கு கோபம் வரதுக்குனே காரணம் கிடைச்சிருதே, அத சொல்றேன். பண்ண வீட்ல தங்க முடியாதுன்னு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. சூர்யா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சப்ப கூட நாங்க அமைதியா தானே இருந்தோம். அந்த அமைதி அங்க போயும் இருக்கணும்ல சார். இங்க இருக்கிற மாதிரி தான் எங்க போனாலும் இருக்கும் ஆனந்தி. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு குழப்பிட்டு இருக்க? நீங்க யோசிக்காம ஏதாச்சும் பண்ணிடுவீங்களோன்னு நான் தானே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓ, முதல்ல என்ன சண்டைக்காரன்னு சொன்ன, அப்புறம் கோவக்காரன், இப்போ ஒண்ணும் தெரியாத முட்டாள்னு சொல்றியா என்ன? நான் சொல்ற வார்த்தைக்கு தான் நான் பொறுப்பாக முடியும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் அந்த அன்பு மகேஷ் தான். அந்த அன்பு மகேஷ் மட்டும் தான் காரணம். சூர்யா தான். பாத்தியலா, இதுதே இந்த அவசரந்தே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் என்ன சொல்ல வரேன் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அங்க பண்ண வீட்ல அசோகன் சார் கூட தானே இருப்பாங்க. நீங்க அவர் பேச்செல்லாம் கேட்கவா போறீங்க? கேக்குற மாதிரி அவர் ஏதாச்சும் பேசியிருக்காரா? மனசாட்சியே இல்லாம பேசாத நந்தினி. சரி, அப்ப நான் சொல்றத கேளுங்க. சும்மா சுத்திட்டு இருக்கியே தவிர சொல்ல வரத டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறியா ஆனந்தி? என்ன ஆச்சு உனக்கு? பயமா இருக்குதுங்க. பயமா? எதுக்கு? என்ன பயம் ஆனந்தி? அங்க நீங்க இவரு சூர்யா சார் எல்லாம் தனியா தங்க போறீங்க. எந்த பிரச்சனையும் வந்துடாம இருக்கணும்னு எனக்கு பயமா இருக்குது. நாங்க யாராச்சும் பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல, தடுக்க முயற்சியாச்சும் பண்ணுவோம். சரி, இப்ப என்ன சொல்ல வர என்கிட்ட ஃபைனலா? என்ன நடந்தாலும் நீங்க யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. அப்படி அவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி உங்களுக்கு கோபம் வந்தா அந்த இடத்தை விட்டு தள்ளி போயிடணும். ஆனந்தி, நாங்களா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். அதுக்காக அவங்க பிரச்சனை பண்ணா ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும். அதுக்கு மேல எங்களை எதுவும் சொல்லக்கூடாது. என் பக்கத்துல அவங்க வராம இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மேல என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது நந்தினி. அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க. ஹேய், வாவ். எப்பா வீரா, வீடு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிராமத்துல இருக்கீங்கன்னு தான் பேரு, ஆனா வாழ்றீங்கயா.